உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்த உள்ளாட்சி துறையில் ஊழல் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்யலான்னு நிரூபித்தவர் யாருன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வகணபதி. நகராட்சி நிர்வாக இயக்குனர் ஈசிஆரில் பிரகாஷ்னு ஒரு அதிகாரி, அவருக்கு ஒரு 100 கோடி ரூபாயில் பங்களா. இதெல்லாம் எப்படி வந்தது? பங்களா 100 கோடி 100 கோடி. அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி இருக்குது. உள்ளாட்சி துறையில் ஏறக்குறைய 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அறப்போர் இயக்க ஜெயராமன் 250 கேஸை நிலுவையில் வச்சிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் திமுகவுக்கு எதிராக இருந்த அத்தனை பேரையும் திமுகவுக்கு சாதகமாக்கி விட்டாங்க. முற்போக்காளர்கள் பூரா ஜிஆர் சாமிநாதனை எதிர்க்கிறாங்க, திமுகவை ஆதரிக்கிறாங்க. பாஜக அனில் குஞ்சு அதிமுக கூட்டணி சேர்ந்தா மாவட்ட ஆட்சியாளர்களை பிஜேபி கையில் எடுத்து நீங்கள் எப்படியாவது ஜெயிக்க வையா, திமுக எப்படியாவது தோக்க வை, இது அடுத்த கட்டம் தான் நடக்கும். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் கே நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்காரு. அந்த துறையில் கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபா அளவில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறதா இடி குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அவர் மேலே எஃப்ஐஆரும் பதிவு செய்ய டிஜிபிக்கு கடிதம்லாம் எழுதியிருக்காங்க. அங்கே துறையில் என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, ஊழல் என்றாலே உள்ளாட்சித்துறை தான். நீங்கள் இந்த உள்ளாட்சித்துறையில் ஊழல் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்யலான்னு நிரூபித்தவர் யாருன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வகணபதி. அவர் தான் உள்ளாட்சித்துறை ஊழல். ஓகே. சுடுகாடு பூரா கொட்டகை போடுறோன்னு அப்போவே பல கோடியே ஊழல் பண்ணாங்க. ஓகே. உள்ளாட்சித்துறை என்பது நீங்கள் நகராட்சி, ஊராட்சி இத்தனையும் கட்டுப்படுத்துறது, மக்கள் நேரடியாகவே வரி கட்டுறது. ஓகே. உள்ளாட்சித்துறையில் அப்போ உள்ளாட்சித்துறை தான் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையான சாக்கடை, குடிநீர், கழிவுநீர், தெருவிளக்கு, இப்படி வீட்டு வரி, நிலத்து வரி, சொத்து வரி, இப்படி எல்லாமே நேரடியாக மக்களோடு தொடர்பு உள்ள ஒரு துறை. இதில் நேரடியாகவே நகராட்சிக்கு வருமானம் வரும். இப்போ நம்ம சென்னை நகராட்சிக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வருது வருஷத்துக்கு. இந்த 1000 கோடியை இவர்களே செலவு பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையுமே அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அந்த மினி பஸ்ஸு போய் வருகிற ரோடு போடுறது, ரோடே போட மாட்டான். 1000 கோடி ரூபாய் பில் எடுத்துக்குவோம். ரோடு போடாமலையே எங்கே ரோடு போடுங்க? நீங்கள் சென்னை தானே நீங்கள் சார், எங்கே பார்த்தாலும் பள்ளமாக இருக்குது. அப்போது இது கடைநிலையிலிருந்து அமைச்சர் வரை இந்த 1000 கோடி ரூபாய் பிரிச்சுக்கும். இது 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 உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாக இயக்குனர் ஈசிஆரில் பிரகாஷ்னு ஒரு அதிகாரி, அவருக்கு ஒரு 100 கோடி ரூபாயில் பங்களா. இதெல்லாம் எப்படி வந்தது? பங்களா 100 கோடி 100 கோடி. அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி இருக்குது. நகராட்சி ஆணையாளர் டிரான்ஸ்ஃபருக்கு குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபாய். 5 கோடி. இப்படி ஊழலுடைய மொத்த உருவமே இந்த நகராட்சி தான். இந்த நகராட்சியில் இதுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். அவருடைய சொத்து மதிப்பு எடப்பாடியை விட அதிகம். எடப்பாடியை விட அதிகம். எப்படின்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு 1.5 லட்சம் கோடியை உலக வங்கி கடன் கொடுக்குது. எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி. ஒரு பைசா நகராட்சிக்கு போகவே இல்லை. எல்லாம் எங்கே போயிடுச்சு? துபாயில் வேலுமணி பினாமி கணக்கு 1.5 லட்சம் கோடியே போயிடுச்சு. இது எடப்பாடிக்கும் தெரியும். என்ன எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு? சரிப்பா, இதை பாதுகாப்பாகவே 700 கோடி ரூபா சென்னையில் சவுத்து நார்த்து 3 பகுதியில் குப்பை எழுதுகிற கான்ட்ராக்ட் சதக் ஜலால்னு ஒருவர் தான் எடுக்கிறார். சரிங்க சார். இவர்
700 கோடிக்கு எடுக்கிறார் ஒரு வருஷத்துக்கு. இதை வேலுமணி என்ன பண்ணுறாரு, ஒரு சைபரை சேர்த்து 7000 கோடி ஆக்குறாரு. இதெல்லாமே நான் சொல்லுறது பூராமே சட்ட ரீதியாக நடந்தது. 700 கோடிக்கு எடுத்த குப்பை அல்ற கான்ட்ராக்டர் சதக் ஜலாலுக்கு எவ்வளோ ஆகுது? 7000 கோடி. சார் இதெல்லாம் ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டு தானே சார்? ஒன்றிய அரசுக்கு கட்டிங் போயிருது. ஒன்றிய அரசுக்கும் கட்டிங் கமிஷன். இப்போ இந்த 5 வருஷ காலமாக நான் இப்போ வேலுமணியோடு தான் நின்றுருக்கேன். இன்னும் நேருக்கு வரல. அப்போது நீங்கள் உள்ளாட்சித்துறையில் ஏறக்குறைய 1,00,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அறப்போர் இயக்க ஜெயராமன் 250 கேஸை நிலுவையில் வச்சுருக்கார். இந்த நிலுவையில் வைத்திருக்கிற வழக்கை தமிழக விஜிலன்ஸ் துறை விசாரித்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? கிணத்துல ஓட்ட கல்லா இருக்கு. ஆட்சி யாருது? திமுகவுது. ஊழல் நடந்தது யாருது? அதிமுக. ஏன் 2 பேரும் மாற்றி மாற்றி இதுதான் ஊழல். இப்போ நேரு வந்துட்டாரு. நேரு துறையில் 2 அதாவது டிவிஹெச் ஹோம்ஸ், டிவிஹெச் கோட்ரண்ட். ஆமாம், நிறையா இருக்கு. யாருது? டிவிஹெச் கோட்ரண்ட்டது நேரு அவர்களோட நேரு. அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அதான் முதல்ல ஆரம்பிச்சது. இப்போ அதனுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எனக்கு தெரிந்து ஒரு 3,00,000 கோடி. 3,00,000 கோடி? எவ்வளவு? 3,00,000 கோடி. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருதான்னா இந்த தினமலர், தினவாந்தி, தினகரன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதே இல்லை. இந்த ஊடகம், புதிய தலைமுறை, சன் டிவி, நியூஸ் 18, இது போன்ற குற்றவாளிகள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி. எப்படி குற்றவாளி எல்லாம் ஜெயிலிருந்து வந்தான், குற்றவாளி தானே. நெருக்கடியா நெருக்கமா இருக்காங்களா சார்? எல்லாம் நெருக்கம். அப்போ நீங்க தாளம்பூர்னு ஒரு இடம், நான் சொல்றத நேரடியாக கேமரா எடுத்துட்டு போங்க. தாளம்பூர்ல அரசு நிலத்தில் என்ன நிலம்? அரசு நிலத்துல 33 மாடி. எவ்வளவு? 33 மாடி, 1000 வீடு அதில் இருக்கு. தாளம்பூர்ல டிவிஹெச் ஹோம்ஸ். அந்த நிலம் யாருடைய நிலம்? அரசு அனாதீன நிலம். 1000 வீடு கட்டியிருக்காங்க. இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் நீங்கள் அதில் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த வீடு வாங்கிக்கலாம். ஒரு வீடு குறை 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 1 கோடி ரூபா இருக்குமா சார்? 1.5 கோடி ரூபா. 1000 வீடு எவ்வளோ வேல்யூ? அது எங்கே கணக்கு போட்டு சொல்லுங்க. 1500 கோடி. வேற பெருசா எல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு? ஒரு ப்ராஜெக்டினுடைய விலை 1500 கோடி. அப்போ 100 ப்ராஜெக்ட் சாதாரணமாக டிவி கட்சிக்கு இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 1.5 லட்சம் கோடி. 1.5 லட்சம். இந்த வீடு கட்டும் திட்டத்தில் மட்டும் இப்படி. அதே போல் ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் எங்கே? லால்குடியில். ஆசியாவிலேயே லால்குடியில் மிகப்பெரிய ரைஸ் மில். நீங்கள் ஒரு நாளைக்கு அப்போ 10,000 மூட்டை அரிசி நீங்கள் வேக வச்சு உமியை பிரித்து நீங்கள் பேக் பண்ணி டெலிவரிக்கு வந்துடும். சரி. இப்படி ஆசியாவிலே இதெல்லாம் ஏது? நம்ம மிளகாப்பொடி வெங்கடேசன்னு ஒருத்தர் இருக்கார் பாஜக, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார். இல்லை சார். மிளகாப்பொடி வெங்கடேசன், அவர் பேரே மிளகாப்பொடி வெங்கடேசன். மிளகாப்பொடி கட்ட பஞ்சாயத்து போலீஸு தேடுகிற நபர். சரி. அவர் பாஜகவில் சேர்ந்த பிறகு அமித்ஷாவுக்கு சால்வு கொடுக்குறாரு. போலீஸ் பக்கத்தில் போகுமா? நிறைய பேர் குற்றவாளிகள்லாம் பாஜக சேர்றதா இருக்கு. இப்போ மிளகாப்பொடி வெங்கடேசனை போல மிளகா மண்டி வெங்கடேசன் தான் நேரு. திருச்சி லால்குடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? மிளகா மண்டி. 80களில் இதான் தொழில். இன்னைக்கு ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரர். காவேரி மருத்துவமனை இருக்கா? ஒரு மருத்துவமனை குறைஞ்சபட்சம் 10,000 கோடி ரூபா அசல்ட். 10,000 கோடி. இப்போ நீங்கள் நம்ம அந்த கோடம்பாக்கத்தில் வடபள்ளிக்கு ஏவிஎம் ஸ்டூடியோ முன்னாடி இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு 10,000 கோடி. அப்படி 10 மருத்துவமனை இருந்து எவ்வளோ ஆச்சு? 1 லட்சம் கோடி. ட்ரூ வேல்யூ பில்டர்ஸில் ஒரு 100 வீடு இருந்தால் 1.5 லட்சம் கோடி. இப்படி கணக்கு பார்த்தா 5 லட்சம் கோடி. இப்போ திமுக வந்து கடனாகி இருக்கு. இப்போ இந்த 5 லட்சம் கோடியை இவர்கள்ட்டே இருக்கு. 5 லட்சம் கோடி யார்கிட்டயே இருக்கு? நீங்க 26 ஃபேக் கம்பெனி ஐரோப்பா நாடுல கணக்கு துவங்கப்பட்டிருக்கு.
ஓகே. யாருடைய டிவி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய ரகு சின்ன ரகு பெரிய ரமேஷ் சின்ன ரமேஷ்னு அத்துணை பேரும். ஆனால் இந்த இடியெல்லாம் போயிட்டு சர்ச்லாம் பண்ணுறாங்களா, அதுக்கெல்லாம் என்ன சார் அது? சும்மா கண் துடைப்பு? எல்லாம் கண் துடைப்பு தான். நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கார், சட்ட அமைச்சர். சட்ட அமைச்சரை மேலேயே கிரிமினல் வழக்கு இருக்கு. சட்ட அமைச்சரை போய் டிஎஸ்பி விசாரிப்பாரா? இல்லை. எப்படி விசாரிக்க முடியும்? முடியாது. விசாரிக்கவே முடியாது. அப்போ நாம் பார்க்குற பேப்பரில் வர செய்தி, டிவியில் வர செய்தி எல்லாமே சும்மா கண் துடைப்பு. அப்பாவி மக்கள் யார்? நம்ம தான். நீங்கள் இப்போ இந்த அப்பாவி மக்கள் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான்ல, குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறான்ல, காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான்ல, இவனுடைய வாக்கு 50 லட்சம் வாக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரில் எடுத்துட்டான். இவன் 500 ரூபாய்க்கு ஏன்டா விற்கிற? 500 ரூபாய்க்கு எதுக்கு? நாங்களே எடுத்துடுறோம். 50 லட்சம் ஓட்டு எடுத்துட்டான். இதுதான் இப்போ திமுகவுடைய சாதனை. திமுக என்ன நினைக்குது? அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய, அணில் குஞ்சு தற்கொலைகளுக்கு ஓட்டு போடக்கூடிய 50 லட்சம் வாக்கு பறி போயிடுச்சு. நீங்கள் ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு விஜய்க்கு விழுகும்னு தெரிஞ்சு அந்த ஓட்டு திமுக எடுத்துட்டாங்களா? அதான் சார் அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்கள் வாக்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் பூத்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய கட்சி 2 கட்சி தான், அதிமுக திமுக. இந்த அணில் குஞ்சு தற்கூரிகள்லாம் அங்கே போயே சேர முடியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு. அதுதான் உண்மை. கூட்டம் கூடுவான், ஆனால் ஓட்டா மாறாது. ஓட்டா மாறுகிற வித்தையை கற்றுக்கிட்டவன் யாரு? அதிமுகவும் திமுகவும். இப்போ 50 லட்சம் ஓட்டு போச்சு. யாருது? அணில் குஞ்சு தற்கூரி ஓட்டு தான். ஐயோ. கூட்டம் சேரும், ஓட்டு போட ஓட்டு பொட்டிகள் பிரயோஜனமே இல்லையே கூட்டம் சேர்ந்து. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு? அணில் குஞ்சுக்கு தற்கூரிகளுக்கும் அதை பற்றியா கவலை இல்லை. இது எப்போ தேர்தல் முடிஞ்ச வரை தான் தெரியும். அப்புறம் கண்ணு கட்டினதுக்கப்புறம் சூரியன். ஏன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள், நீங்கள் இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு செய்யக்கூடிய வேலைகள் பூரா திமுகவுக்கு பாஜக அடிக்கிற சேம் சைடு கோல் திமுகவுக்கே சாதகமாக இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் திமுகவுக்கு எதிராக இருந்த அத்தனை பேரையும் திமுகவுக்கு சாதகமாக்கி விட்டாங்க. முற்போக்காளர்கள் பூரா ஜிஆர் சாமிநாதனை எதிர்க்கிறாங்க, திமுகவை ஆதரிக்கிறான். திமுகவை பிடிக்காம வெளியே போயிருந்தானல்ல, அவன் பூரா உள்ள வந்துட்டான். யாரை எதிர்க்கிறதுக்கு? பாஜகவை எதிர்ப்பதற்கு. இப்போ அதே போல இன்னைக்கு மோகன் பகாவத் வந்து ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் திருமண மண்டபத்தில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சரி. ஆனால் இது அத்தனையும் திமுகவுக்கு எதிரான தமிழக தொழிலதிபர்களை சந்திக்கிறார் மோகன் பகாவத். ஆனால் மோகன் பகாவத் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வியூகம் வகுக்கிறாருன்னு திமுக ஆதரவு சக்திகள், எதிர்த்த சக்திகள் பூரா அப்படியே திமுக பக்கம் வந்துட்டான். ஏன்? பார்ப்பனர்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பாஜக செய்கிற வேலை எல்லாமே யாருக்கு ஆதரவாக இருக்கு? திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பிடிஆர் வந்து இப்போ பாஜக பக்கம் போயிட்டாருன்னா நேர்மையான ஒரு அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு? பாஜகவை முழுமையாக எதுக்குறாரு. ஜக்கி வாசுதேவை எதுக்குறாரு, பாஜகவை எதுக்குறாரு. இவரை பாதுகாத்து வைக்கிறோமா இல்லையா திமுக? இப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்க? கழிச்சு விட்டாங்க. நிதியமைச்சராக இருந்தார், ஐடி கடைசி பெஞ்சில் நிற்கிறாரு. இதே போல தர்மபுரியில் ஒரு எம்பி செந்தில்குமார் இருந்தார். அவர் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார். அவரை அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்க. திமுகவை பொறுத்தவரை பாஜக வளர்த்துவதற்கு செய்கிற வேலை பூரா யாருக்கு ஆதரவாக இருக்கு? திமுகவுக்கு ஆதரவாக இருக்கு. இப்போ நேருவை பொறுத்தவரை நேரு மீது பல ஆயிரம் கோடி ஊழல். சரி. இந்த ஊழல் பூராம இப்போ பாஜக பண்ணுகிற அரசியலில், திருப்பரங்குன்ற அரசியல், திருப்பி போடுற அரசியல் எல்லாமே திமுக இப்போ பாராளுமன்றத்தில் ஜிஆர் சாமிநாதன் பதவி விலகணும்னு 120 எம்பி கைது போட்டிருக்காங்க. 150 பேர் இருந்தால் தகுதி நீக்கம் பண்ணலாம். அப்போ இப்படியான முயற்சியில் இருப்பது திமுகவை
திமுக செய்கிற ஊழலை, நேரு செய்கிற ஊழலை, உள்ளாட்சியில் நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு மறைக்கிற வேலை நடக்குது. இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்குது? திமுகவுக்கு. நீங்க நீங்க எல்லாமே மடைமாற்ற அரசியல் தான் நடக்குது. அவ்வளோதான். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ரெண்டுமே ஊழல் தான். மக்கள் தான் பாதிக்கப்படுறான். ஆனால் மக்கள் அதை புரிந்து கொண்ட மாதிரியே தெரியல. ஒரு டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% கமிஷன் வாங்குறதா சொல்றாங்க. அது எல்லாமே பார்ட்டி ஃபண்டாக போகுதுன்றாங்களே சார், அங்கே தான் போகுதா எல்லாமே? ஆமாம், இல்லை சபரீசன் கொடுத்தே ஆகணும். ஓகே, அவர் ஒரு 5 லட்சம் கோடியை கொண்டு போய் லண்டனில் பதுக்கிட்டார். லண்டனில், துபாயில் ஓகே, இப்போ பல லட்சம் கோடி அப்படியே இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எலான் மாஸ்க்கு போன்ற பெரிய ஐரோப்பிய தொழிலதிபர்கள், அமெரிக்க தொழிலதிபராக பார்க்குறான். திடீர்னு பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் வர்றான். 10,000 கோடிங்கிறான், 20,000 கோடிங்கிறான். ஏதுடா இவனுங்களுக்கு எல்லாம் இங்கே காக்கா பிரியாணி, 500 ரூபா, ஓல்டு மங்கு குவாட்ரு, நீ கேட்க இவனுடைய பணம் தான். 1 கோடி பேர் காலையில் எந்திரிச்சோடனே நேராக டாஸ்மார்க்கு போகிறான், குடிச்சிட்டு வேலைக்கு போகிறான். வேலைக்கு எதுக்கு போகிறான்? குடிக்கிறதுக்கு காசு வேணும் வேலைக்கு போகிற ஆள் 1 கோடி பேர் இருக்கான். பொண்டாட்டி எங்கே போனாலும் சரி, புள்ள எங்கே போனாலும் சரி, பையன் பள்ளிக்கூடம் போனாலும் கவலையே இல்லை. 1 கோடி பேரை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கியிருக்கு. அவன் இங்கே குடிக்கிற காசு குடிப்பதற்காகவே வேலைக்கு போகிறானுங்க 1 கோடி பேர். குடிக்கிற காசெல்லாம் அமெரிக்கா, யூரோப்புன்னு போய்கிட்டு அப்படியே போய் எலான் மாஸ்கோட பார்ட்னர், சுந்தர் பிச்சையோட பார்ட்னர், இப்படி போயிட்டு இருக்குது. சார் இப்படியே போச்சுன்னா இந்த ஆட்சி நீடி எப்படி சார் இருக்க போகுது? இதுக்கு அதான் இப்போ 50 லட்சம் பேர் அந்த தற்கூரி அணில் குஞ்சு ஓட்ட காணாமாக்கிட்டாங்க. இப்போ மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இப்போ பாஜக அணில் குஞ்சு அதிமுக கூட்டணி சேர்ந்தா மாவட்ட ஆட்சியாளர்களை பிஜேபி கையில் எடுத்து நீங்கள் எப்படியா ஜெயிக்க வையா, திமுக எப்படியா தோக்க வை. இது அடுத்த கட்டம் தான் நடக்கும். யூபியில், ராஜஸ்தானில் பாஜக எப்படி ஜெயிச்சான்? 75 நாடாளுமன்ற தொகுதிகளில் மாவட்ட ஆட்சியாளரை அமித்ஷா கட்டுக்குள் கொண்டு வந்துட்டார். யார் ஓட்டு போட்டாலும் சரி பாஜக ஜெயிச்சுன்னு அறிவிச்சிரு. நான் சொல்கிறது தான் 75 சீட் ஜெயிச்சிருக்கு. இப்போ எப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானில் அப்படியே 240 சீட்டு தான் வாங்கினாங்க. அப்போ 75 இப்படி தான் ஜெயிச்சாங்களா? அப்போ இது தெரியுதற்கே உங்களுக்கு 5 வருஷம் ஆயிருக்க. அப்போ மக்கள்கிட்ட அரசியலை போய் சேரலை. அப்போ உண்மையான அரசியல் வந்து ஊடகங்கள் கூட பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஊடகங்கள் பூரா முதலாளி, சாராய வியாபாரி, கஞ்சா வியாபாரி, சமூக விரோதம் நடத்துகிறான். மக்கள் எப்படி சொல்லுவான்? இப்போ கடைசி இந்த இனத்துடைய சோகம் என்னன்னா, ஈழத்தில் 50,000 இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க. 5 லட்சம் அப்பாவி மக்கள் உயிரோடு பங்கரில் எங்கே ஒளிஞ்சிருந்தான், உயிருக்கு அப்படியே நிரம்பிட்டான். கடைசி அன்னைக்கு மட்டும் அவன் 1.5 லட்சம் பேரை கொண்டானுங்க. எங்கள் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் 20 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த 8 கோடி பேர் என்ன பண்ணான்? எந்த உணர்ச்சியை காட்ட முடியல. இவங்க என்ன அதிகாரம் இருக்கு? இவங்க என்ன உணர்ச்சி இருக்கு? அப்ப தமிழ்ன்ற உணர்ச்சி, இந்த உணர்ச்சியை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பயன்படுத்தி என்ன பண்ணாங்க? பல லட்சம் கோடி திருடுனா. நீங்கள் விபி சிங் பிரதமர் ஆகும்போது கேட்குறாரு, ஏப்பா தனிநாடு வேணும், தமிழனுக்கு நாடு வேணும்னு ஒரு ரூபாயை கேட்க மாட்டேங்கிறீங்க. கருணாநிதியும் கேட்க மாட்டேங்கிறாரா, ஜெயலலிதாவும் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த 8 கோடி பேருடைய தலைவர் எங்கே இருக்குது? ஜெயலலிதா கழிவறையிலையும் கருணாநிதி கழிவறையிலும் தான் இருக்குது. திமுகவினர் சொல்கிறாங்க கலைஞர் தான் வந்து தமிழின தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். இல்லை, தமிழினத்துக்கும் தலைவர், சிங்களனுக்கும் தலைவர், அங்கே ஆந்திராவுக்கும் தலைவர், எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். தப்பு பண்ணுவதற்கான தலைவரே அவர் தான். ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.